6 கொலைகள் நடந்த ஒரு வீட்டில் நடந்த ஒரு அமானுஷத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் வந்து அதிகாலையில் வந்து அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே சுட்டு கொண்டுறான். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்தோடனே போலீஸ் வந்து அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமேட்டு பிறகு அந்த வீட்டை வந்து இன்னொருத்தர் வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம் அங்கே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் உலகம் முழுக்க பரவி வந்தது. அந்த புகைப்படத்தின் கதை என்ன? அந்த புகைப்படத்தில் இருக்கிறது ஒரு குழந்தையா இல்லை பேயா? வாங்க முழுசா இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே நிறைய ஹாரர் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வர மாதிரி இருக்க பேயெல்லாம் நிஜத்தில் வந்தால் என்ன ஆகும்? அப்படி தான் வந்து 2005 ரிலீஸ் ஆன படம் தான் அமிட்டிவில் ஹாரர். இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். அந்த வீட்டில் என்ன நடந்துச்சோ அது அந்த திரைப்படத்தில் காட்டுற காட்சிகளை விட மிகவும் கொடூரமானது. இந்த கதை வந்து ஊர் முழுக்க தெரிய வந்ததால் தான் இந்த கதையை ஃபஸ்ட்டு படமாக எடுக்கப்பட்டது. அப்படி அந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சு? அமெரிக்காவின் நியூயார்க்ல இருந்து ஒரு 30 மைல் தொலைவில் உள்ள கிராமம் தான் இந்த அமிட்டிவில். அங்குள்ள ஒரு வீட்டில் தான் இந்த சம்பவமே நடந்தது. அது கடந்த 1974ஆம் ஆண்டு ஒரு நாள் அந்த வீட்டில் வந்து டீப்போ என்ற குடும்பத்தினர் வசித்து வந்தனர். அந்த வீட்டில் அவரோட மனைவி மற்றும் 5 குழந்தைகளோடு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் நவம்பர் மாதம் ஒரு நாளில் அதிகாலை 3:15 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றது. டீப்போவோட 23 வயசு மகனான ரொனால்டோ டீப்போ அதிகாலை 3:15 மணிக்கு எந்திரிச்சு அவர் வீட்டில் உள்ள துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அவர் பெற்றோர் மற்றும் அவர் கூட பிறந்த சகோதரர்களை சுட்டு கொண்டார். இந்த தகவல் அதிகாலையில் போலீசாருக்கு தெரிந்து போலீசாரும் சம்பவ இடத்துக்கு வந்து ரொனால்டோவை கைது செய்தனர். அவரிடம் போலீசார் விசாரிக்கும் போது தன்னை ஏதோ ஒரு குரல் செய்ய சொல்லி வற்புறுத்தியதாகவும் அது தன்னை பிரெயின் வாஷ் செய்து அப்படி செய்ய வைத்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் வந்து போலீஸ்காரங்க அதை நம்பலை. அவர் வந்து இந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. 6 கொலை நடந்த அந்த பகுதியில் அந்த வீட்டை வந்து ஒரு பயங்கரமான வீடுன்னு பலரும் பார்த்தனர். அந்த வீட்டில் இருந்த 6 பேரும் செத்ததுனால ரொனால்டோவும் ஜெயிலில் போயிருக்கனால அந்த வீட்டை வந்து யாரும் பராமரிக்காதனால வீடும் பலடைந்து விட்டது. கோர்ட்டில் அவருக்கு, அதாவது ரொனால்டோவுக்கு 6 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து 6 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் இன்னமும் வந்து நியூயார்க் சிறையில் வந்து கைதியாக இருக்கார். பிறகு வீடு வந்து 1975ஆம் ஆண்டு விற்பனைக்கு வந்தது. ஜார்ஜ் லெட்ஸ் என்பவர் இந்த வீட்டை விலைக்கு வாங்கினார். கொலை நடந்த வீடுனால யாருமே இந்த வீட்டை வாங்க முன் வரலை. அப்புறம் அந்த வீட்டோட மதிப்பும் 80,000 அமெரிக்க டாலருக்கு வந்ததுனால வந்து ஜார்ஜ் லெட்ஸும் அந்த வீட்டை வாங்கியிருக்காரு. அவர் தன்னோட மனைவி கேத்தி மற்றும் அவரோட மகன்களான கிறிஸ்டோபர், டேனியல் ஆகியோருடன் அந்த வீட்டுக்கு வந்து கூடி வந்தார். ஜார்ஜ் லெட்ஸும் நம்ம புது வீடு வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இருந்திருக்கும் போது ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நினைக்கல. அவர் வீட்டில் குடி வந்த நாளில் இருந்து அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம், அதாவது அமானுஷ்யமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவர்களை யாரோ ஒருவர் கண்காணிப்பது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்டிருக்குதான். அது மட்டும் இல்லாமல் அதில் உச்சக்கட்டமாக என்ன நடந்திருக்குன்னா, லெட்ஸோட மனைவி, அதாவது ஜார்ஜ் லெட்ஸோட மனைவி கேத்தி அவங்க தூங்கும் போது அந்த இடத்துல பறந்துருக்காங்க. இதை பார்த்த லெட்ஸ், அதாவது ஜார்ஜ் லெட்ஸ், அவர் பதறி போய் எழுந்து அவர் மனைவியை பார்த்துருக்கிறார். இந்த விஷயம்லாம் வந்து கரெக்டாக 3:15 அதிகாலையில் நடந்துள்ளது. நீங்கள் கவனிச்சிங்களா? 3:15 உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ரொனால்டோ டீப்போ அவரோட குடும்பத்தில் உள்ள 6 பேரை கொன்ன அதே நேரத்தில் தான் இவங்களுக்கு ஒருவித அமானுஷ சத்தங்களும் அவங்க ஒய்ஃப் அந்த இடத்துல பறக்கிறதும் எல்லா ஒரு விஷயங்களும் நடந்திருக்குது. லட்சும் இதை பார்த்து பயந்து ஒரு பாதிரியாரை அணுகியிருக்கிறார். லட்சும் அப்புறம் அந்த பாதிரியாரை கூப்பிட்டு வந்தார். அந்த வீட்டில் ஒரு பிரார்த்தனை நடக்குது. அந்த பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு குரல் பயங்கர கோபத்துடன் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே துரத்த பார்க்குது. இதை பார்த்து அவங்க பயந்து அலண்டு வெளியே வராங்க. இந்த விஷயம் நாளாக அந்த அமிட்டிவில் பகுதியில் வந்து பரவி வந்ததுனால லட்சும் 28 நாள்லே இந்த வீட்டை காலி செஞ்சிருக்காரு. லட்ஸ் குடும்பம் அனுபவித்த அந்த அமானுஷத்தை பற்றி அமிட்டிவில் பகுதிக்கே தெரிந்த போது 1977ஆம் ஆண்டு ஜே ஆன்சன் என்பவர் அவரை சந்தித்து அவர் அந்த வீட்டில் இருக்கும்போது நடந்த அனுபவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கதையை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அந்த புத்தகத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 6 வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்கே. பாய்.